யானவரே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெகேமியா 5வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியாவோட ஒரே ஒரு ஜெபம், என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கப்பா. எனக்கு என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். இதுதான் அவருடைய ஒரு சின்ன ஜெபந்தான். எதற்காக அந்த ஜெபத்தை அவர் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அலங்கத்தை கட்டுகிற அந்த இடத்துல அங்கே போகும் பொழுது அவர் அவமதிக்கப்படுகிறார். நிந்திக்கிற நிந்தையை தலையில் சுமக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எதிர்ட்டு இருக்கிற ஜனங்கள் அவருக்கு மனமடிவு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவருடைய வேலையை கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், வேலையை தடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நெகேமியா சொல்கிறார், என்னை நினைத்தருளும். ஆண்டவர் நெகேமியாவை நினைத்தருளினார். நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனம் சொல்கிறது, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்களாம். நெகேமியாவை கர்த்தர் நினைத்தருளினார். நெகேமியாவின் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் முடிக்க பண்ணினார். அதனாலே என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகும்படியாய் மன மகிழ்ச்சியான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலை கடந்து போறீங்களோ, ஒருவேளை மனமடிவு உண்டாக்குற வார்த்தையினால் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் எதுவுமே ஜெயமா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். காரியத்தில் நிறைய தடைகள் இருக்குதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நிந்தையை சுமக்கிறேன்ப்பா, அவமானத்தை சுமக்கிறேன்ப்பான்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து, ஏசப்பா என்னை நினைத்தருளும் என்று கேளுங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி சந்தோஷம் உண்டாகும்படியா மகிழ்ச்சியை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு தருவார். அங்களுக்கு ஸ்திரீகளும் அங்கு பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்களாம். எருசலேமில் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டதாம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இந்த நாளில் தருவார். உங்களுடைய ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் விசுவாசம்தான் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.